அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம். ஆன்மீக சிவ சொந்தங்களே, உங்கள் குடும்பத்திற்கு உங்கள் குலதெய்வத்தின் அருள் இல்லை என்றால் உங்கள் வீட்டில் என்னவெல்லாம் நடக்கும் தெரியுமா அப்படிங்கிறது தான் இந்த ஆடியோனுடைய முக்கிய சாராம்சம். ஆனால் தலைப்பு நான் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கேன், நல்ல காலம் உங்களுக்கு பிறக்க போகுது இந்த ஆடியோ கேட்குறவங்களுக்கு அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஏன் இப்படி கொடுத்துருக்கேன் அப்படின்னா, இந்த ஆடியோ நீங்கள் கேட்டுட்டு இருந்தீங்கன்னா, இந்த ஆடியோ முழுமையாக கேட்டிங்கன்னா உங்கள் குடும்பத்துக்கு குலதெய்வத்தோட அருள் இருக்கா இல்லையா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஒருவேளை உங்கள் குடும்பத்துக்கு குலதெய்வத்தோட அருள் இல்லைன்னு நீங்கள் இந்த ஆடியோவை கேட்டு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அதுக்குண்டான ரெமிடி, அதாவது பரிகாரங்களையும் வழிபாட்டு முறைகளையும் செய்து குலதெய்வத்தை வீட்டிற்குள் வரவழைப்பீர்கள். அப்போ உங்கள் குடும்பத்துக்கு நல்ல காலம் பிறக்கும் தானே. அதனால தான் தலைப்பு நல்ல காலம் பிறக்க போகுது இந்த ஆடியோவை கேட்பவர்களுக்கு அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஆடியோ முழுமையாக கேளுங்க, ரொம்ப முக்கியமான ஆடியோ. எத்துணை தெய்வங்களை நீங்கள் வணங்கினாலும் உங்கள் குலதெய்வத்தை வணங்கவில்லை என்றால், எத்துணை தெய்வங்களின் அருள் உங்களுக்கு கிடைத்தாலும் உங்கள் குலதெய்வத்தின் அருள் உங்களுக்கு கிடைக்கவில்லை என்றால் நிச்சயம் உங்கள் குடும்பம் அடுத்த நிலைக்கு முன்னேறுவது என்பது சற்று சாத்தியம் குறைவான விஷயம். நான் 11 விஷயங்கள் சொல்கிறேன். இந்த 11ல் ஏதாவது ஒன்றோ ரெண்டோ அல்லது 11மே உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா நிச்சயமாக உங்கள் குடும்பத்துக்கு குலதெய்வத்தோட அருள் இல்லைன்னு அர்த்தம். கவனமாக ஆடியோ கேளுங்க. முதலாவது விஷயம், கணவன் மனைவி. கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பெரிய அளவில் சண்டை வரும். திடீர்னு அந்த மாதிரி சண்டைகள் உருவாகும். ஆரம்பத்தில் அப்படி இருக்காது. சமீப காலமாக தான் எது சொன்னாலும் சண்டை சச்சரவு அதிகமாக வரும். கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இல்லாமல் போகும், அந்யோன்யம் குறையும், ஒருவருக்கொருவர் வெறுப்பு அதிகரிக்கும். அவ்வாறு கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை குறைந்து தேவையற்ற முறையற்ற பழக்க வழக்கங்கள் கூட ஏற்படும். இதை உடனே சரி செய்தாக வேண்டும். இல்லையென்றால் நிச்சயம் குடும்பத்திற்குள் பிளவு ஏற்படும். இதுவும் குலதெய்வத்தின் அருள் இல்லை என்பதை காட்டும் அறிகுறி. இரண்டாவது அறிகுறி, நீங்கள் எவ்வளவு பணம் சம்பாதிச்சாலும் பணத்தை சம்பாரிச்சுட்டு நீங்கள் வீட்டுக்கு வரத்துக்குள்ளேயே பாதி பணம் செலவாகும். ஒரு சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா சம்பள தேதியில் சம்பளம் வந்த உடனே அடுத்த நாளோ அன்றோ அதில் பாதி காசு ஏதாவது ஒரு காரணத்தினால செலவாகும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் செலவில்லாமல் இருக்கும், சமாளிச்சுட்டு இருப்பீங்க. சம்பளம் வந்த உடனே அடுத்த ஒரு 2-3 நாள் அந்த பணம் இருக்கிற இடம் தெரியாமல் காணாமல் போகும். அந்த அளவுக்கு விரைய செலவு வரும். உங்களுக்கு கடன் கொடுத்தவங்க திடீர்னு அந்த கடனை உடனே தாங்கள் நெருக்கடி கொடுப்பாங்க. எவ்வளவு காசு சேமித்து வச்சிருந்தாலும் அந்த சேமிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக கரையும், வர வேண்டிய பணம் வராமல் போகும். இதெல்லாம் திடீர்னு நடக்குது அப்படின்னா குலதெய்வத்தோட அருள் இல்லைன்னு அர்த்தம். கவனமாக இருக்கணும். மூணாவது, உங்கள் குடும்பத்தில் உங்கள் வீட்டில் எந்த ஒரு நல்ல காரியம் செய்யறது நீங்கள் முயற்சி எடுத்தாலும் அந்த முயற்சி ஏதாவது ஒரு காரணத்தினால சம்பந்தமே இல்லாதவங்களால கூட தடைபட வாய்ப்பு இருக்குது. அப்படி தடைப்பட்டால் குலதெய்வத்தோட கருணை உங்களுக்கு இல்லைன்னு அர்த்தம். நாலாவது விஷயம், குலதெய்வ கோயிலுக்கு போகிறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிடுவீங்க. ஆனால் ஏதோ ஒரு காரணத்தால் ஏதோ ஒரு சூழ்நிலையால் கோயிலுக்கு போக முடியாது. அஞ்சாவது காரணம் என்னென்னா, அப்படியே நீங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டாலுமே போயிட்டு திரும்ப வீட்டுக்கு வரத்துக்குள்ளே ஏதாவது விரைய செலவு வரும். அல்லது வீட்டுக்கு வந்தோடனே அதுலேருந்து சண்டை சச்சரவு அதிகமாகும். கோயிலுக்கு போயிட்டு வந்தாலே சண்டை சச்சரவு பண கஷ்டம் அதிகமாக வந்துச்சுனாவே குலதெய்வம் உங்கள் மேலே கோபமாக இருக்குது, குலதெய்வத்தோட அருள் இல்லைன்னு அர்த்தம். ஆறாவது, நீங்கள் குடியிருக்க வீட்டை திடீர்னு காலி செய்யக்கூடிய சூழல் உருவாகும். அப்படி இருந்தாலும் குலதெய்வத்தோட அருள் இல்லைன்னு அர்த்தம். ஏழாவது, இதுவரைக்கும் நல்ல பேர் உங்களுக்கு இருந்திருக்கும், திடீர்னு உங்கள் பேர் கெட்டு போகும். ஏதாவது ஒரு காரணத்தினால நீங்கள் நல்லதே நினச்சிட்டு இருப்பீங்க, உங்கள் மேலே எந்த தவறும் இருக்காது, யதார்த்தமான சில விஷயங்கள் பேசியிருப்பீங்க. ஆனால் அது மிகப்பெரிய கெட்ட பேரை சண்டை சச்சரவை உண்டாக்கிறோம். அப்படி இருந்தாலும் குலதெய்வத்தோட அருள் இல்லைன்னு அர்த்தம். எட்டாவது, அடிக்கடி குடும்ப உறுப்பினர்களுக்கு விபத்துக்கள் ஏற்படும். அது வீட்டுக்குள்ளேயும் சரி அல்லது வெளியும் சரி. ஏதாவது ஒரு விபத்து ஏற்பட்டு சின்ன சின்ன காயங்கள் அல்லது சின்ன சின்ன உடல் தொந்தரவுகள் ஏற்பட்டுச்சுன்னா நிச்சயமாக குலதெய்வத்தோட அருள் இல்லைன்னு அர்த்தம். ஒன்பதாவது விஷயம், உறவுகளுக்குள் ஏற்படும் திடீர் பிரிவு, திடீர் மனக்கசப்பு. நேற்று வரைக்கும் நல்லா பேசிகிட்டு இருந்திருப்பீங்க, இன்றைக்கி பார்த்தா ஏதோ ஒரு காரணத்தினால உங்கள் 2 பேர்த்துக்குள்ளே வாக்குவாதம் வந்திருக்கும். பகை வர அளவுக்கு நானா நீயாங்கிற அளவுக்கு ஒரு மனநிலை உருவாகி மனக்கசப்பு உருவாயிடும். அப்படி திடீர்னு உறவுகளுக்குள்ள பிரிவு ஏற்பட்டாலும் குலதெய்வத்தின் அருள் இல்லைன்னு அர்த்தம். அடுத்ததான் ரொம்ப வேதனையான விஷயம், வாரிசு இழப்பு. வாரிசு இழப்பு உங்கள் குடும்பத்தில் நடந்திருக்கு அல்லது நடந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக குலதெய்வத்தோட குடும்பத்துக்கு இல்லைன்னு அர்த்தம்.
கவனமாக இருக்கணும். அடுத்ததாக ஏவல் பில்லி சூனிய செய்வினை கோளாறுகள், தீய சக்தியுடைய தாக்கங்கள், அடிக்கடி தீய உருவங்களின் தென்பாடுகள் உங்கள் வீட்டுக்குள்ளே அல்லது நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு பட்டுச்சுன்னா கண்டிப்பாக குலதெய்வத்தோட அருள் இல்லைன்னு அர்த்தம். அன்பு சொந்தங்களே, நான் 11 அறிகுறி சொல்லியிருக்கேன். இதில் ஏதாவது ஒன்று இருந்தால் கூட உங்கள் குலதெய்வத்தோட அருள் உங்களுக்கு இல்லை அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். குலதெய்வம் நம்ம குலத்தை காக்கிறதுக்கு தான் இருக்குது. அந்த குலதெய்வம் ஏன் என் மேலே கோபமாக இருக்கணும், அந்த குலதெய்வம் ஏன் என்னுடைய குடும்பத்துக்கு அருள் தராமல் இருக்கணும் அப்படின்னு கேள்விகள் கேட்பீங்க. அதற்கு என்ன காரணமாக இருக்கும் தெரியுமா? உங்கள் முன்னோர்களின் தீய கர்ம வினையாக இருக்கலாம். அடுத்ததாக உங்கள் குடும்பத்திற்கு கன்னி சாபம் இருக்கலாம். அடுத்ததாக உங்கள் குடும்பத்தின் முன்னேற்றத்தை பிடிக்காதவர்கள், உங்கள் குடும்பம் தலை தோங்கி வளரக்கூடாது, நிம்மதியாக இருக்கக்கூடாது, வாழையடி வாழையாக வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக உங்கள் குலதெய்வத்தை கட்டிவிட வாய்ப்பு இருக்கு. தீய மாந்திரிக வித்தையின் மூலமாக அது சாத்தியம். அடுத்ததாக குலதெய்வ வழிபாடு, அதாவது குலதெய்வத்தை முறைப்படி வழிபாடு செய்யணும். எப்படி முன்னோர்களை நாம் வழிபாடு செய்தே ஆக வேண்டுமோ, முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்தே ஆக வேண்டுமோ, அதே போல குலதெய்வத்துக்கும் செய்ய வேண்டியதை முறைப்படி நம்ம செஞ்சு தான் ஆகணும். குலதெய்வ தரிசனம், வீட்டில் குலதெய்வத்துக்கு வழிபாடு பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் செஞ்சு தான் ஆகணும். அது செய்யாமல் இருந்தால் கூட, குலதெய்வத்தை கண்டுக்காமல் இருந்தால் கூட, ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க எனக்கு குலதெய்வமே தெரியாதும்பாங்க. அது தெரியாதுன்னா அதுக்குண்டான முயற்சிகளை அவங்க பண்ணணும். அவங்க முன்னோர்களை கேட்கணும், அல்லது அதுக்கு முந்தின தலைமுறை யாரையாச்சும் பார்த்து குலதெய்வம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்படி குலதெய்வ வழிபாட்டை செய்யாமல் இருந்தாலும் குலதெய்வத்தோட அருள் உங்களுக்கு கிடைக்காமல் போக வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி குலதெய்வ வழிபாட்டில், குலதெய்வ ஆலய கட்டுமானத்தில் ஏதாவது நீங்கள் மற்றவர்களுக்கு குடைச்சல் கொடுத்திருந்தா, அல்லது குலதெய்வத்தை நிந்தனை செய்கிற மாதிரி ஏதாவது காரியங்கள் செய்திருந்தா, அல்லது ஏதேனும் கன்னி பெண்களுக்கு நீங்கள் தீங்கு இழைத்திருந்தால், கணவனை இழந்த பெண்ணுக்கு ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் துன்பம் கொடுத்திருந்தா, அல்லது அவங்க மனநோகும்படி நடந்திருந்தாலும் உங்கள் குலதெய்வத்துடைய அருள் உங்களுக்கு கிடைக்காமல் போகும். இத்தனை காரணம் இருக்குது உங்கள் குலதெய்வத்தோட அருள் உங்களுக்கு கிடைக்காம போகிறதுக்கு. எனவே உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ உங்கள் குலத்தில் வாழ்ந்தவங்க ஏதாவது தவறு பண்ணியிருக்கலாம், அல்லது நீங்களே அறியாமல் ஏதாவது தவறு பண்ணியிருக்கலாம். அதனால் குலதெய்வத்தோட அருள் உங்களுக்கு கிடைக்காம போயிருக்கலாம். இந்த அறிகுறிகளை வச்சுட்டு குலதெய்வத்தோட அருள் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட்டு, ஒருவேளை குலதெய்வத்தோட அருள் இருந்துச்சுன்னா அந்த குலதெய்வத்தை மேலும் நல்லபடியாக வழிபாடு பண்ணி வாழ்க்கையில் நல்லா முன்னேறி வாங்க. குலதெய்வத்தோட அருள் உங்களுக்கு இல்லை, இந்த அறிகுறிகள் ஏதாவது உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அடுத்த ஆடியோவில் இன்னும் அதை உறுதிப்படுத்துவதற்கு ஒரு 5 வழிமுறை சொல்ல போகிறேன். அந்த வழிமுறையில் ஏதாவது ஒன்று செஞ்சு பார்த்து குலதெய்வத்தோட இருக்கா இல்லையான்னு முழுசாக நீங்கள் கண்டுபிடிச்சி அதுக்குண்டான வழிமுறைகளையும் அடுத்த ஆடியோவில் சொல்கிறேன். பரிகார வழிமுறைகளையும் செய்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு குலதெய்வம் மற்றும் வீட்டு தெய்வம் மற்றும் முன்னோர் வழிபாடு மற்றும் மந்திர வித்தை, தெய்வ உபாசனை மற்றும் வேறு ஏதேனும் தீய மாந்திரிகங்கள் தொடர்பாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால், தீய ஆத்மாக்கள், துராத்மாக்கள், பேய், பிசாசு, பில்லி சூனிய கோளாறுகள், இதை பற்றி சந்தேகம் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதுக்காக ஒரு தனி பதிவு நம்ம சேனலில் கண்டிப்பாக தரப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த ஆடியோவை விருப்பம் இருந்தால் உங்களுக்கு தெரிந்த ஒரு 10 பேருக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.